எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு விஷயத்தை பற்றி நான் பேச போகிறேன். இப்போ நம்ம எல்லாருமே சர்ச்சுக்கு போவோம். சர்ச்சுக்கு போகும்போது நம்ம மெயினாக ஆராதனை பண்ண போகிறோம். அதுக்கு அடுத்தது நம்ம தேவ செய்தி மெசேஜ் அந்த வாரத்துக்கான இது கேட்போம். கேட்டுட்டு நம்மளுடைய வாழ்க்கையை சேஞ்ச் பண்ணுறதுக்கு எல்லாமே முயற்சி பண்ணுவோம். ஓகேவா? இப்போ என்னென்னா, எப்போவுமே நிறைய பேர் என்கிட்ட கேட்குற ஒரே விஷயம், என்னம்மா நீ இப்படி பயங்கரமாக கை தட்டுற அப்படின்னு கேட்பாங்க. சாமி சொல்லுவார், காது கிளியுது, நீ கை தட்டுறதை ரொம்ப கொஞ்சம் கம்மி பண்ணிக்க அப்படின்னு சொல்லுவார். இப்போ நாங்கள் இது கொயரில் சேர்ந்துருக்கோம். இப்போ கொயரில் சேர்ந்ததுனால நாங்கள் அங்கே ஸ்டேஜில் நின்று நாங்கள் பாடும்போது என்ன பண்ணுவோம், அது மாதிரி கை தட்ட மாட்டோம். ஏன்னா நம்ம பயங்கரமாக கை தட்டும் போது என்ன ஆகுனா, மைக்கில் கைத்தட்டுற சவுண்டு தான் கேட்கும், பாடல் கேட்காது நம்ம பாட்டு பாடும்போது. அதனால் அந்த இடத்துக்கு கையே நான் தட்ட மாட்டேன், சும்மா ஆக்ஷன் மட்டும் தான் கை தட்டுற மாதிரி பண்ணுவோம். இப்போது அதே இது இப்போது பாஸ்டரையா வர்ஷிப் நடத்துகிறாங்க, ஸ்டேஜ்லேருந்து பாட்டு பாடுறாங்க அப்படிங்கும்போது நாங்கள் கீழே நின்னா நான் நல்லா கை தட்டுவேன். நான் கை தட்டுறதை பார்த்துட்டு நிறைய பேர் எனக்கு சர்ச்சிலே கேட்டிருக்காங்க, என்னம்மா நீ இவ்வளோ பயங்கரமாக கை தட்டுற, க்ளோரி நல்லா பவராக கை தட்டுற அப்படின்னு கேட்பாங்க. இது நான் எங்கே இது நான் முடிவு பண்ணன்ட்டு ஒரு இது சாட்சி மாதிரி நான் ஷேர் பண்ண பார்க்குறேன். நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன், 2 கை இல்லாதவங்க நிறைய பேரை பார்த்துருக்கேன். நம்மளுக்கு இப்போதுக்கு சோசியல் மீடியாலாம் வந்திருக்கு. அதில் நிறைய பேர் என்ன சொல்கிறது, அது மாதிரி வீடியோஸ் கை இல்லாதவங்க வர்ஷிப் பண்ணுறது, கை தட்டுற மாதிரிலாம் இப்போ பார்க்குறீங்க. ஆனால் நான் சின்ன பிள்ளையிலேருந்து நிறைய பேருக்கு கை இல்லாமே அவங்க ஒரு கை இருக்கும், இந்த கை பாதி தான் இருக்கும், ஆனால் கை தட்ட முயற்சி பண்ணி கை தட்டிகிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். நிறைய இது பார்த்தீங்கன்னா அகஸ்டின் ஜெபக்குமார் ஐயா ப்ரேயர் மீட்டிங்கெல்லாம் போனோம்னு வச்சுக்கோங்களேன், அங்கே நிறைய பேர் கை தட்டுவாங்க, கையே இருக்காது, அவங்க கை ஃப்ராக்சராக இருக்கும், உடஞ்சிருக்கும், இப்படி தொடையில் தட்டுவாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்குள்ளேயே ஒரு இது, நமக்கு 2 கை இயேசுவா நல்லா கொடுத்துருக்காரு, நம்ம நல்லா கை தட்டி ஆராதனை பண்ணுறது ஒன்றும் தப்பு இல்லையே அப்படின்ட்டு எனக்கு ஃபஸ்ட்டு என்னுடைய மைண்டில் இது எப்பவுமே தோணும். காலேஜ்லேயும் சரி ஸ்கூல்லையும் சரி கை தட்டுங்க அப்படின்னு சொன்னாலே நான் என்ன பண்ணுவேன், நல்லா கை தட்டுவேன். யாராவது கப்பு வாங்குறாங்கனாலும் சரி, ஏதாவது ஒரு விஷயம் சொன்னாலுமே நான் நல்லா கை தட்டி என்கரேஜ் பண்ணுவேன். அடுத்தவங்களை என்கரேஜ் பண்ணணும், சரி ஸ்கூலில் சரி பிரின்ஸிபால் சொல்கிறது சரி, எக்ஸாம் சொல்கிறது சரி, நம்ம கேட்டு கீழ்ப்படிஞ்சு நம்ம நல்லாவே கைத்தட்டுவோம். ஃப்ரெண்ட்ஸுங்க ஏதாவது ப்ரைஸ் வாங்குறதுனாலும் சரி கைத்தட்டுவோம். நானே வாங்க போகிறதால நானே எனக்கு கைத்தட்டிப்பேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா காலப்படையில் நம்ம சர்ச்சில் நமக்கு ஒரு விவரம் தெரிஞ்சு, நம்ம ஒரு சின்ன பசங்களாக இருக்கும்போது வர்ஷிப்பை பற்றி நமக்கு தெரியாது. ஓகேவா? எனக்கு நானே சர்ச்சுக்கு போய் எல்லாமே நான் கற்றுக்கிட்டது. அப்போ அதை பற்றி தெரியாது, நம்ம கை தட்டாமல் அப்படியே வந்துருப்போம். ஆனால் நான் வளர்ந்த பிறகு எனக்கு அந்த விஷயங்கள் தெரியும் போது நம்ம நல்லா கை தட்டி ஆண்டவரை துதிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் மைண்டுக்கு வந்துச்சு. இதை பண்ணாதவங்களுக்கு தான் நான் இந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன். இப்போ சாமையான்னு சொல்லுவார், ஏமா ரொம்ப கை தட்டுறதுமா காது கிழியுது அப்படி சொல்லுவார். நான் சொல்லுவேன், நீங்கள் கை தட்டுங்க, அப்போனா இந்த சவுண்ட் உங்களுக்கு கேட்காது. ஏன்னா சில பேர் கையே தட்ட மாட்டாங்க, கையை பத்திரமா கொண்டு கையை பத்திரமா வீட்டுக்கு கொண்டு போயிடுவாங்க. அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கை தட்டுறது பார்த்தா அவங்க வியர்ப்பமாக இருக்கும். ஏன்னா என்கிட்ட சர்ச்சிலே நிறைய பேர் கேட்டுருக்காங்க, சொல்லியிருக்கேன்ல. நான் எப்படின்னா, நான் ஒரு டைமில் ரொம்ப ஃபீல் பண்ணேன், நானும் கை தட்டாமல் தான் இருந்தேன். இப்போது அண்ணா ஒருத்தங்க இருக்கிறாங்க, அவங்க ப்ரேயர் நடத்தும் போது அவர் சொன்னார், ஜெயவரனா தான் நினைக்கிறேன், அவர் சொன்னார், எல்லாருமே கை வச்சுருக்கீங்களா, கை கொண்டு வந்திருக்கீங்களா, கை தட்டுங்க, ஊனமுற்றவங்கலாம் எப்படி ஆராதனை பண்ணுறாங்க நீங்கள் பாருங்கன்னாங்க. எங்கள் காலேஜில் நான் என்ன பண்ணுவேன்னா, நிறைய எல்லாருமே ரசிக்கப்பட்ட பிறகு தான் நம்மளுடைய வாழ்க்கையை மாறும்ல. காலேஜ் டைம் பார்த்திங்கன்னா நிறைய சினிமா பாட்டுக்கு கை தட்டுறது, சினிமா பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறது, அப்படியெல்லாம் இருந்த ஆள் தான் நான். சினிமா பாட்டுக்கு இப்போது டான்ஸ் ஆடுறாங்கன்னா ஸ்டேஜில் இங்கே அப்படி கை தட்டிக்கிட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுற மாதிரி. சரியா? அப்படி இருந்த அப்போ நான் யோசித்தேன், நான் கை தட்டும் போது நான் பக்கம் நல்லா கை தட்டு ஆராதனைக்கணும். ஏன்னா சினிமா பாட்டுக்கே என் கையை அவ்வளோ தட்டியிருக்கிறேன் நான் காலேஜில். அந்த ஒரு பாட்டுக்கு நம்ம தட்டினது, நம்ம உண்மையுள்ள தேவன் நம்மளை உருவாக்குனவர், இந்த உலகத்தையே படைத்தவர், அவரை ஆராதிக்கும் போது என்னுடைய கை எப்படி வேலை செய்யணும்ல. இப்போது ஒன்றுமே இல்லை, இப்போ உங்கள் குழந்தைங்க யாரோ நல்லா படித்து நல்லா மார்க் எடுத்து ஸ்டேஜ் மேலே ஏறும்போது நீங்கள் கை தட்டாமல் சும்மாவே இருப்பீங்களா? இல்லை கை தட்டுவீங்களா? ஐயோ என் பிள்ளை, என் பொண்ணு, என் பையன்னு சொல்லிட்டு நம்ம கை தட்டுவோம்ல உற்சாகமா. இப்போது நீங்களே எல்லாம் இப்போ பிரதமர் மந்திரி வராரு,
அவரை பார்க்கும்போது வெல்கம் பண்ணுறது கைத்தட்டாமல் சும்மாவே இருப்போமா? இருக்க மாட்டோம். எந்தெந்த இடத்துல யார் யாருக்கு என்னென்ன கனம் கொடுக்கும்போது நம்மளுக்கு பிடிச்சவங்களுக்கு கைத்தட்டல் தானாகவே கைத்தட்டல் போகுது. அப்போ நம்ம சர்ச்சைக்கு வரும்போது நம்மளையே படைச்ச ஒரு கடவுள் நம்ம தெய்வம் அங்கே வந்து நிற்கிறாரு. அப்போ அந்த தெய்வத்தை நம்ம வர வைக்கணும்னா நம்ம கைகள் எப்படி அடிக்கணும், நம்ம கையை நல்லா தட்டணும், நல்லா தட்டி நம்ம வர்ஷிப் பண்ணணும், அவரை ஆராதிக்கணும். கையை வச்சுக்கிட்டு கையை தட்ட மாட்டேங்கிறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்னென்னா நான் தட்டுற என்ன வந்து குறை சொல்லுவாங்க, ஆனால் அவங்க கையை தட்ட மாட்டாங்க. சாம் கூட எனக்கு இல்லை பண்ணிட்டு கிடப்பாரு. அது மாதிரி தான் நான் என்னுடைய மனசு அப்போ ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. இந்த சினிமா பாட்டுக்கு கை தட்டியிருக்கிறேன், நிறைய பேர் அவார்டு வாங்கும்போது கை தட்டியிருக்கிறேன். இதுக்கெல்லாம் என் கையை நான் பயன்படுத்தினது என் ஆண்டவருக்காக, ஏஸ்பாக்காக நான் வர்ஷிப் பண்ணும்போது நல்லா கை தட்டணும், நல்லா பாடி அவரை வந்து கனம் கொடுக்கணும். அவருக்குரிய கனத்தை வந்து நம்ம கொடுத்தே ஆகணும். நம்ம யார் யாருக்கும் நம்மளுடைய கனத்தை கொடுக்குறோம். இப்போ அரசியல் தலைவர்கள் வரும்போதே கை தட்டுறாங்க, அவ்வளோ கை தட்டுறாங்க பயங்கரமாக. அப்படிப்பட்டவங்கெல்லாம் கை தட்டும் போது நம்ம ஏங்க ஏசுப்பா கை தட்டக்கூடாது? வர்ஷிப் பண்ணும்போது கை தட்டினா ஒன்றுமே தப்பு இல்லை. பாஸ்டர் கைகளை தட்டுங்க, கரங்களை தட்டுங்கன்னு சொன்னால் கை தட்டுறதே வராது. அடிக்கிறவங்க பார்ப்பாங்க இது அப்படின்ட்டு. அதை ஃபீல் பண்ணால் தான் நம்ம பண்ண முடியும். நான் வந்து என் வாழ்க்கையில் அதான் ஃபீல் பண்ணேன். எந்தெந்த குப்பைக்கெல்லாம் என்னுடைய கரத்தை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். கை தட்டி நான் ஏன் என்னுடைய ஏசுப்பாக்காக நான் கை தட்டக்கூடாது? தட்டினா நமக்கு தான் பிளெஸ்ஸிங், ஓகேவா? அதனால் உங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் வீட்லேயே சொல்லிக் கொடுங்க. நல்லா கை தட்டி நல்லா ஆராதனை பண்ணி நல்லா ஜெபம் பண்ண நீங்கள் சொல்லிக் கொடுங்க. ஃபஸ்ட்டு பெரியவங்க நீங்கள் பண்ணால் தான் குழந்தைங்க வந்து பண்ண முடியும். இது கை தட்டுறது வந்து வயசானவங்க எல்லாருமே பண்ணலாம். இது வந்து நம்ம பண்ணியே ஆகணும். நம்ம கடவுளுக்காக நம்ம வர்ஷிப் பண்ணியே ஆகும்போது கை தட்டுறது ஒன்றும் தப்பும் இல்லை. கைத்தாளத்துடனே சோத்தரிப்பினெல்லாம் பாட்டு இருக்குல்ல, தாவீது ராஜாலாம் நிறைய வசனங்கள் வந்து எழுதியிருக்கிறாரு. கை தாளத்தோடு நம்ம அவரை வந்து ஆராதிக்கணும். பெர்க்மன் சையா பாட்டிலே நிறைய வந்திருக்கு. நம்ம கை தட்ட தான் நமக்கு கை இருக்குது. நமக்கு கை இல்லைன்னா பரவாயில்ல, 2 கை வச்சுருக்குறோம். நம்ம இந்த 2 கையை வச்சு என்னென்ன பண்ணியிருப்போம், என்னென்ன பாவங்கள் பண்ணியிருப்போம் நமக்கு தான் தெரியும். அந்த பாவத்தெல்லாம் போக்கணும்னா என்னை பொறுத்தளவு நான் இந்த கையால் நல்லா தட்டி வர்ஷிப் பண்ணால் தான் என்னுடைய பாவம் நான் போகும். உண்மையாக நம்ம கடவுளை வந்து ஆராதிக்கணும் நான் வந்து முடிவு பண்ணி வச்சுக்கிட்டேன். இதுதான் என்னுடைய காரணம். நான் வந்து கை தட்டுறது இதுக்கு தான். நிறைய சினிமா பாட்டுக்கெல்லாம் பண்ணியிருக்கோம். இப்போ பண்ணுறது ரொம்ப நல்லதில்ல. ஓகே பாய். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.